யார் அது? தியானிக்கா? 4 புள்ள பெத்தேன். அதுல 4வது புள்ள நரகாசுரனா வந்து நிக்குது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. டேய், எங்களுக்கே இந்த கேஸ் தண்ணி காட்டுதுடா. நீ தனியா போய் என்ன பண்ணுவ? அவன் முன்னாடி போய் நான் நிப்பேன். ஓகே, இப்போ ப்ளஸ் சைஸ் உமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிற இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுவே ஒரு பாசிட்டிவ் ஆக்கி ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் ஒரு ப்ளஸ் சைஸ் மாடலாகவும் இருக்கீங்க இல்லையா? எப்படி இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேஸில் வந்து கிண்டல் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டிலலாம் வந்து அழுது இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்கரேஜ் பண்ணாங்க. இங்கே பாருங்க என்ன மாதிரிலாம் கிண்டல் பண்ணி அனுபவிச்சிருக்கீங்க? சொல்லுவாங்க, இப்போ அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு சைக்கிள் போது காற்று அடிக்கணும்டா அப்படின்னு ஷாக் அப்சர்வர்லாம் இருக்காடா அப்படின்னு கேட்கறது. அதுக்கப்புறம் எந்த கடையில அரிசி வாங்குற, அதுக்கப்புறம் இன்ஷூர் பண்ணிருக்காடா, ட்ரம் உருண்டு போகுது, இந்த மாதிரிலாம் நிறைய யானை மாதிரி சவுண்ட் போடுறது. நீ இதுக்கு யூஸ் பண்ண மூலிய படிப்புல யூஸ் பண்ணிருந்தா கூட பாஸ் ஆயிருக்கலாம்டா அப்படின்னு அப்பெல்லாம் ஒரு கேங் இருக்கும்ல, ஏதாவது ஒரு செவுத்து மேல உட்கார்ந்து இருக்கும், இல்ல ஏதாவது கிண்டல் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல ஃபீல் பண்ணும்போது வீட்டுல இருக்கிறவங்க வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க, நான் சொன்ன அதை தானே சொல்றேன், உடம்புக்கு ஒரு அப்பெல்லாம் சொல்லுங்க, இப்ப இதுதான் நீ இப்படிதான் இருக்க, கணவன் முடி நீ டெய்லி பாக்குறீங்களா, இதான் நீ ஃபர்ஸ்ட் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்போ உங்க கிண்டல் பண்றது உனக்கு பெருசாவே தெரியாதுன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அம்மா வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கும், ஸ்கூல் பசங்களோட மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்கரேஜ்மெண்ட். அது மட்டும் இல்ல, நம்ம டான்ஸ் கிளாஸ்ல போகும்போது ஒரு 10 பேரோட ஆடும்போது இப்போ ஒல்லியா இருக்கிறவங்களும் அங்க இருப்பாங்க, என்ன மாதிரி குண்டா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க போற ஸ்டெப்பை நான் போடும்போது நம்மளுக்கு டான்ஸ் டீச்சர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா, பரவாயில்ல நீ ஆட மாட்டேன்னு நினைச்சேன், இவ்வளவு நல்லா ஆடுறேன்னா அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நடிப்புல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம கத்துப்போம் இல்ல, இப்ப டான்ஸ் பரதநாட்டியம் கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா வெக்கப்படுற சொல்லி தருவாங்க, அதெல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நிறைய சொல்லி தருவாங்க. சோ அது மூலமா அந்த ஆக்ட் இப்ப ஸ்கூல்ல இருந்து டிராமா போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி டீச்சர் வச்சதுக்கு அந்த பொண்ணு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, இமீடியட்டா இதை மனப்பாடம் பண்ணி நீ ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சோ அப்ப அந்த சாரியை கட்டு கண்ணாடி போட்டு டீச்சர் அந்த ஆக்ட் பண்ண பார்த்தா அந்த கேரக்டர் வந்து மனசுல ரொம்ப நல்லா நின்னுச்சு, எல்லாருக்கும் சொல்லி வந்து கை கொடுத்துட்டு போனாங்க. அப்ப பரவாயில்ல உங்களுக்கு ஆக்டிங்கும் வருதுடா அப்படின்னு சொல்லி டிராமா இந்த மாதிரி இல்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல நடிக்க ஆரம்பிச்சதுதான். சூப்பர். இப்போ வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஜெனட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியா இருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு இப்படி ஜெனட்டிக்கா இருக்கா இல்ல மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா? ஆக்சுவலா மெடிக்கல் இஷ்யூஸ்னு எப்படின்னா, பிறந்த போது நான் 4 kgs இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நார்மலா எல்லாரும் குழந்தையும் இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் ஒரு 1 year வரும்போது எனக்கு ஃபிட்ஸ் வந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கார்டினால்னு ஒரு டானிக் அந்த மாதிரி ஏதோ சம் மெடிசன்ஸ், அது வந்து ஒரு ஸ்டெராய்ட் தான். அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பீரியாடிக்கா வெயிட் போட ஆரம்பிச்சது. நான் எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் ஒல்லியா இருந்ததே கிடையாது. ஓகே, அந்தந்த ஏஜ்க்கு நான் ஓவர் வெயிட்டா தான் இருந்தேன். ஆனா அது என்ன என்னைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளா நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்றது ஒரு சைடா இருக்கும்போது சோஷியல் மீடியான்னு வரும்போது மற்றவங்க பார்க்க போறாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கமெண்ட்ஸும் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த எப்பவுமே நீங்க மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, எதுவுமே யோசிக்காம ட்ரெஸ் பண்ணிட்டு அதுல ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்ற போது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி பில்ட் பண்ணீங்க? ஒரு ட்ரெஸ்ன்றது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட கம்ஃபர்டபுள் ஜோனுக்காக நம்ம போடுறது. இந்த ட்ரெஸ்ல நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா நான் அந்த ட்ரெஸ் போட்டுப்பேன். மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றது XYZ எனக்கு கவலை இல்லை. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட இது நல்லா இருக்கா, இது ஓகே, இந்த சுச்சுவேஷனுக்கு இது ஓகேவான்னு கேட்பேனே தவிர இந்த ட்ரெஸ் நான் எடுத்துக்கிட்டுமா வேண்டாமான்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் முதல்ல அது வேர்ட்ரோப்குள்ளேயே வரும். அதுக்கப்புறம் அதை நான் வந்து வியர் பண்ண மாட்டேன்னு சொல்றதுல ஒரு யூஸ்மே கிடையாது. இப்ப இருக்கிற இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா மாடர்னுக்கும் கொஞ்சம் வல்கரா ட்ரெஸ் பண்றதுக்கும் டிஃபரன்சியேஷனே இல்லாம போயிடுச்சு. எனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும். ஸோ அதை தாண்டி நான் போறது இல்லை. அதுக்குள்ள நான் வந்து எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டா பிடிக்குமோ அதை தான் நான் போடுறேன். அது வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ பாரு, இல்லையா ஓகே ஃபைன், அந்த கமெண்ட் நீ போட்டுட்டல, அந்த கமெண்ட்டை நான் மதிக்கிறேன். உனக்கு பிடிக்கலையா ஓகே, அதை லைக் கூட பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிடுவேன். அதை பத்தி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அவருக்கு தான் அது பிடிக்கல, ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில கடைகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஸ்மால் சைஸுக்கும் மட்டும் தான் வந்து ட்ரெஸ்ஸே வச்சிருப்பாங்க. ஏய் நாங்களாம் அப்படி ட்ரெஸ்ஸிங் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஆனா என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, பிளஸ் சைஸ் எதுவுமே வந்து விலை கம்மியா கிடைக்காது. அதுதான் பிளஸ் சைஸ் எப்போதுமே வந்து கொஞ்சம் பிராண்டட்ல விலை கூடையில தான் கிடைக்கும். ஏன்னா மீட்டர் அதிகமா தைக்கிறதுனால. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம அதர் கண்ட்ரி போகும்போது தெரியுதுல, அதுல எல்லாம் சில ஷாப்ஸ்ல சைஸ் XXL தான் ஸ்டார்ட் ஆகி 15XL வரைக்கும் கூட வச்சிருக்காங்க. ஓகே, சோ நம்ம இந்தியால தான் அந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. அது இப்ப கூட ரொம்ப நார்த் சைடு பாத்தீங்கன்னா நல்லாவே இப்ப மேக்ஸ் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளஸ் சைஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா
இப்போ முன்னாடி எப்படி வந்து ஒல்லியா இருக்கிறது ஒரு ட்ரெண்டா இருந்துச்சோ இப்போ நிறைய பேர் குண்டா இருக்கிறத வந்து பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து இங்க இந்தியால கிடைக்கிறது கம்மியா இருக்குன்றத அவங்க உணர்றாங்க. இப்போ பொதுவாகவே வந்து பெண்களுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருவத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வயசுக்கு வரும்போது ஒரு வெயிட் கெயின் ஆகும், ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். அண்ட் ஆஃப்டர் மெயினாக ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பெண்களும் வெயிட் போடுறது இருக்கும். பட் இவ்வளோ பாடியில் அவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்கும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்காம வெளியிலேருந்து ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, லைட்டாக குண்டால ஆண்டி மாதிரி இருக்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம்ல, ஏன் இவ்வளவு குண்டா இருக்க, வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பாவே சொல்லிருக்காங்க, நீ உடம்பு குறை அப்பதான் மாப்பிள்ளை அமையும், நீ உடம்பு குறை அப்பதான் வந்து உனக்கு குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய இருக்காங்க. அவங்க சொல்றது வந்து நல்ல விஷயம் தான். நான் வந்து நீங்க குண்டாதான் இருக்கணும், குண்டா இருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் இங்க சொல்ல வரல. நான் வந்து அந்த மாதிரி தப்பான ஒரு ப்ரொமோஷன் இங்க கொடுக்கல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, குண்டா இருங்க ஆனா ஹெல்த்தியா இருங்க, அதுதான் நான் சொல்றது. இப்போ ஒல்லியா இருக்கிறவங்கள லேசியா இருக்கிறவங்களும் இருக்காங்க, குண்டா இருக்கிறவங்கள ஆக்டிவா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹெல்த் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் வந்து அப்பா அம்மா திட்டுவாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, நீ வெயிட் லாஸ் பண்ணும், குழந்தை பிறக்காது. அப்போ உங்களுக்குமே வந்து சின்ன வயசுல ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா, நம்ம ஒல்லியா இருக்கனால நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு, அந்த மாதிரி பயம் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு? பயம் வந்து எனக்கு என் ஃபேமிலி மூலமா வந்தது இல்லை, பட் ஒரு தயக்கம் இருந்துச்சு. நம்மள வந்து இப்படி ஏத்துப்பாங்களா, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இப்படி குண்டா இருக்குன்னு குத்தி காமிக்கிறவங்களாம் அமைஞ்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரி நிறைய கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் டிசைட் பண்ணேன், நம்மள மாதிரியே இருக்கிற ஆளதான் கல்யாணம் பண்றேன். அதனாலதான் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் தான். அவரும் ஃபுட்டி, என்னோட ஹஸ்பண்டும் ஃபுட்டி, நானும் ஃபுட்டி. அது மாதிரி அவரும் அவுட் ஸ்போக்கன், நானும் அவுட் ஸ்போக்கன். எனக்கு இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ற டைப் நானும் கிடையாது, அவரும் கிடையாது. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணும்போது குண்டா இருக்கும், கல்யாணத்துக்கு ஒல்லியா இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிட்டா என்ன பண்ண முடியும்? எல்லா பெண்களுக்கும் நடக்குது, கண்டிப்பா அது நடக்கும். ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது ஒரு 10ல ஒரு 7-8 பொண்ணுங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மாறதான் செய்யும். ஓகேவா? அது வந்து ஒரு கோட் பண்ணி திருப்பி அந்த பழசு கொண்டு வரதுன்றது வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி திங். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் என் மனசுல நிறைய இருந்துச்சு. பட் அந்த சைட்லயும் இப்ப நம்ம பொண்ணுங்களுக்கு மனசுல வந்து எவ்வளவு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கோ, அது மாதிரி பசங்க சைடும் இருக்கு. இப்போ நம்ம தேடி போற பொருள் எப்படி தெரியுமா, நம்ம வந்து ஒரு வெளி தோட்டத்தோடய தேடி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு யாருமே மாப்பிள்ளை கிடைக்காது, நல்ல லைஃப் அமையாது, அப்படிதான் இருக்கும். பட் நம்மளோட தேடுதல் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா மெச்சோர்டா புரிஞ்சுட்டு அந்த சைடு போனோம் அப்படின்னா, இப்போ எனக்குலாம் லைஃப் அமையலையா, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் அமையும். நம்மள புரிஞ்சுக்கிறவங்க எல்லா கேட்டகரியிலுமே இருக்காங்க. ஆனா நம்ம என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து டெவலப் ஆயிடுது. ஸோ பேசிக்கா ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து எனக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் தான் உள்ள கொண்டு போவேன். இப்போ ஒரு விஷயத்த இது பண்ணாத அப்படின்னு எங்க அம்மா அப்பாவே சொன்னாலும் முதல்ல அதை நான் பண்ணணுமா வேண்டாமா நான் தான் பண்ணுவேன். என் லைஃப்ல யாரும் வந்து எனக்காக டிசைட் பண்ண விட்டதே கிடையாது. யாரு உங்களை என்ன சொன்னாலும் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் அந்த போல்ட்னஸும் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கணும்னு நான் சொல்றேன். அப்படி இருந்தா நீங்க என்னைக்குமே உங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து நீங்க கருப்போ குட்டையோ குண்டோ நீங்க ஃபீலே பண்ண மாட்டீங்க, ஷைன் பண்ணுவீங்க. அதுதான் என்னோட ஒரே ஒரு கீ பாயிண்ட். சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வெளியே போகும்பொழுது நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட போகும்போது தனியா போகும்போது கூட எதுவும் வந்து நம்மள வந்து வித்தியாசமாவே பாக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் தான் பார்ப்பாங்க. எப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்திருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தியேட்டர் போறோம் இல்ல மால்ஸ்க்குலாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டமா ஒரு இடத்துல நிப்பாங்க. நிற்கும் போது ஃபர்ஸ்ட் அதுல ஏதோ ஒருத்தங்க நம்மள நோட்டீஸ் பண்ணிடுவாங்க, அங்க பாறேன் அப்படின்வாங்க. நான் உடனே ஃபர்ஸ்ட் அப்படி விட்டுட்டேன். ரெண்டாவது இதுங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கும்பல வேற அதே மாலை சுத்தி எங்கேயாவது பார்ப்போம்ல, அடுத்த அப்படி பண்ணும்போது என்ன பண்ண, என்ன பாத்துட்டியா நல்லாதான் இதானே, நீயா சோறு போடுற போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அதாவது அந்த சைடு விக்ரம பார்த்து பேசுற மாதிரி நான் சொல்லிட்டேன். பட் அவங்களுக்கு தெரியும் நான் அவங்களதான் சொன்னேன். அதுக்கப்புறத்துல இருந்து அது அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. அதாவது ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அதை கண்டுக்காம போறதும் தப்புதான். சில இடத்துல எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசிடணும். கண்டிப்பா. சூப்பர். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அப்படி தான் இருந்தார், நான் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பேன். இப்போ நிறைய பெண்களுக்கு நீங்களே சொன்னீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆப்வியஸாக குழந்தை பிறகு வந்து வெயிட் போடுவாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. டிப்ரெஷன் ஆகிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த டிப்ரெஷன் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. அதாவது 2 பேரோட ரோலுமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.
ஹஸ்பண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ப்ரெஷரே உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அது நார்மலைஸ்ட் ஆகி ஹார்மோன்ஸ்லாம் நார்மல் ஆகிறதுக்கு இட் வில் டேக் 3 to 4 months ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்குமே அவங்களோட மூட் வந்து ஸ்விங் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் நீங்கள் இன்னும் நீ குண்டாயிட்ட இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு திணிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸில் போய் முடியாது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து ஒரு ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுங்கள். அதுதான் நான் எல்லா ஹஸ்பண்ட்டையும் கேட்குறது. அப்போது நீங்கள் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணும்போது ஒய்ஃபே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப இது ஹஸ்பண்ட்டை சொன்னால் அவர் திட்டுவார் வேணான்னு சொல்லி நான் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுகிற சூழ்நிலை எந்த ஒய்ஃப்க்கும் கொடுக்கக்கூடாது. அதுதான் நான் கேட்கறது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு 3வது மனுஷங்களை நீங்கள் அது உங்கள் அப்பா அம்மாவே இருந்தாலுமே எல்லா விஷயத்துக்கும் உள்ள வர விடக்கூடாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குன்னு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கணும். இப்போ நீ அப்போ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி அவங்களும் ஷேர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் தான் கிரியேட் பண்ணி தரணும். இது 2 பேர் கையிலையுமே இருக்குது. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு இப்போ ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்குது, அது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணலைன்னா அந்த டேலண்ட் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு அவருக்கு புரிய வைக்கணும். நீங்களும் அது கோவப்பட்டு பேசுறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. லவ் மேரேஜ் பற்றி நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா அது அவங்க தான் வேணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும். பட் அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது நீங்கள் வந்து உங்ககிட்ட தனியாக பேசலாம். இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கும் நடுவில் ஒரு கேப் கொடுங்க, 2 months 3 months. அவங்கள புரிஞ்சுக்கோங்க. இது சப்போஸ் என்கேஜ்மெண்ட் ஆகி அதோட உங்களுக்கு பிடிக்கல ரிலீவ் ஆயிட்டீங்கன்னா அது வேற. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரிலீவ் ஆகுதுன்றது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஸ்டேஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும். நார்மலாக வந்து நம்ம டான்ஸ் ஆடும் போதே அதுவும் பெண்கள்னு வரும்போது கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ப்ளஸ் சைஸாக இருக்கும்போது இன்னும் கிரிட்டிசிசம் அதிகமாக இருக்கும். அதை எப்படி தாண்டி வந்தீங்க? இப்போ ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்கிறோம், ஆனால் வந்து இன்னுமே அந்த காம்படிஷன் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக எங்கேயுமே இருந்ததில்லை. இப்போ ஒரு 10 பேர் நடுவில் ஒரு பொண்ணு வந்து காம்படிஷன் போடுறேன்னா இன்னும் அது பொண்ணு தானடா அப்படின்னு அந்த ஒரு தாட் இருந்துட்டு தான் இருக்குது, என்னதான் நம்ம வந்து பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து காம்படிஷன் உள்ளே வந்துட்டா அப்படின்னாலே அவள் வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு அப்போது நீங்கள் உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உங்களோட ஆம்பிஷன் நோக்கி நீங்கள் போயிட்டே தான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யணும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீ சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. அந்த மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஒல்லியா இருந்து நல்லா ஆனாலும் கமெண்ட் பண்றவங்க வேற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்னடா குச்சி மாதிரி இருக்குன்னுவாங்க, என்னடா கருப்பா இருக்குன்னுவாங்க, என்னடா குட்டையா இருக்கு ஸ்டூல் போட்டு ஆடுறா அப்படின்வாங்க. யார் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நீங்க குண்டா இருக்கனால குண்டா இருக்கீங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா கிண்டல் பண்றது என்னைக்குமே வந்து நிக்காது, வேற வேற மாதிரி மாறும், அவ்வளவுதான். ஸோ இதுக்கெல்லாம் தயாராக தான் நான் வந்தேன். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு பில்ட் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஓகே. ஸோ இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது இப்போ மோஸ்ட் ஆஃப் த கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 10-8% ஆஃப் இது பெண்களுக்கு வந்து பிசிஓஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும், கொஞ்சம் டயட்டில் இருக்கணும், அவங்களுடைய உணவு வகைகளை மாற்றணும் அப்படின்றது தான் டாக்டர்ஸோடைய ஒரு அட்வைஸாக இருக்குது. ஸோ உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு மிஸ்கேரேஜ் ஆகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் குண்டா இருக்கிறதுனால தான் வந்து இந்த மிஸ்கேரேஜ் நடக்குதுன்னு சொல்லி நான் டாக்டர் கிட்டே ஓப்பனாக கேட்டேன், இதனால தானே. இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குண்டா இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் ரெண்டும் இதனால இது கண்டிப்பா ஆகுன்றதெல்லாம் கிடையாது. உன்னோட ஹார்மோன்ஸ் நல்லா இருந்ததுன்னா நீ குண்டா இருந்தானே ஒல்லியா இருந்தானே அது நடக்க வேண்டியது கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல நடந்துடும். அதுதான் அவங்களோட கமெண்டா இருந்தது. உனக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா இப்ப நீ குண்டா இருக்கேன்னு ஃபீல் பண்றேன்னா ஒரு ஹார்மோன் ப்ரொஃபைல் எடுத்து பாரு. அப்படி எடுத்து பார்க்கும்போது உனக்கு ஏதாவது குறை இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லை, கிடையாது. ஸோ அதுதான் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் குண்டா இருந்தா குழந்தை பிறக்காதுன்னா கிடையாது. குண்டா இருக்கிறது உங்களோட ஹெல்த்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அதை நீங்க கண்டிப்பா குறைச்சே தான் ஆகணும். அப்பதான் கொஞ்சம் இப்போ பிசிஓஎஸ் பத்தி பேசி ஆகணும். முன்னாடி 10ல் ஒரு பொண்ணு 2 பொண்ணுக்கு இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா 8-9 பேருக்கு இருக்கு, ஒருத்தருக்கு தான் இல்ல. அண்ட் இப்பலாம் ரொம்ப யங் ஏஜ்லயே வந்துருது. இப்போ நீங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் ரொம்ப ரேரா தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து எல்லாத்துல இருந்தும் தான் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனாலயோ இல்ல லேசியா இருக்கிறதுனாலயோ மட்டும் கிடையாது, நம்ம ஒர்க் பண்றதுனால ஒர்க் ப்ரெஷர்னால கூட இருக்கு. நீங்க குண்டா இருக்கீங்க அதனால தான் குழந்தை பிறக்கலாம், அந்த ஒரு தாட்டை வந்து நீங்க தயவு செஞ்சு நீக்கிடுங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். வெயிட் வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். அதுதான் நான் சொல்றேன். ஓகே. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், இதை நம்ம வந்து கண்டிப்பா பண்ணி ஆகும் அப்படின்னு பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆகும்போது வந்து என்னோட வெயிட் வந்து 105 இருந்தது. ஓகே.
தென் வந்து கன்சீவ் ஆகும்போது என்னோட வெயிட் வந்து 110 கிட்ட இருந்துச்சு. Okay. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா அப்போ நம்மள நல்லா கவனிப்பாங்க இல்லையா, நம்மளும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு ஃபுட்டி தான் அப்படியே என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 148 149 டச் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கே தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ். இப்போ நான் இருக்கிறத விட இன்னும் 100 மடங்கு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். என்னால் என் குழந்தைய தூக்கிட்டு சும்மா இப்படி ஒரு வீட்டிலேருந்து வந்து கீழே இறங்கி நடக்க முடியாது தூக்கிட்டு. அவள் என்னை தூக்க சொல்வா, என்னால் தூக்கிட்டு நடக்க முடியாது. அதெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் யோசிச்சேன், ஓகே இந்த ஒரு நொடியில் நம்மளுக்காக நம்ம வெயிட்டு குறைக்கணும்னு. ஸோ அந்த ஒரு பிளான் பண்ணி ஒரு 14 to 15 kgs டயட் இருந்தால், டயட்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்லாம் இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயம் டான்ஸு. மார்னிங் ஒரு 1/2 hour ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரூமை சாத்திட்டு டான்ஸு, ஈவினிங் ஒரு 1/2 hour டான்ஸு. இப்போ நான் சாப்பிட்ற ஃபுட் அப்படியே பாதியாக கம்மி பண்ணிட்டேன். இப்போ 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி, 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 1.5 தோசை, அப்படிதான் நேச்சுரலாக தான் குறைஞ்சது. இப்போ வந்து நீங்க நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு ரீல்ஸ் வீடியோ வந்து செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு? நிறைய வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த பறக்க சாங் வந்து நான் நினைச்சதை விட ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இல்லை ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணியிருக்காரா, அவரும் சேர்ந்து இப்போ பாப்புலர் ஆயிட்டார் அவங்க ஆஃபீஸில் எல்லாத்துலேயும். இப்போ வந்து இந்த ரீல்ஸ் பண்ணி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா? ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாது, வா இது செம்மையா இருக்கு அந்த மெசேஜ் அப்படின்ற மாதிரி டச்சிங்கான ஒரு மெசேஜ். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க ரொம்ப ஹாப்பியா பண்றீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுது. நான் 10 years நானும் டான்ஸர் தான், 10 years தான் நான் டான்ஸ் ஆடுறதே நிறுத்திட்டேன் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ரீல் போட்டிருக்கேன்னு சொல்லி இந்த ரீலோட லிங்க் அமைச்சிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்துச்சு. சூப்பர். உங்களை பார்த்து வந்து ஆஃப்டர் 10 years இது என்னன்னா அந்த கொலுசை தட்டுறா எடுறா அப்படின்ற மாதிரி சூப்பர். வா நைஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ் உமன்ஸ் இருப்பாங்களா, அவங்க யாராச்சும் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நான் இதனால இவ்வளோ கஷ்டப்பட்டேன், உங்களை பார்த்து நான் மாறி இருக்கேன் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி? அதாவது வாழ்க்கை மாறினு சொன்னதில்லை, நான் வந்து இப்போ வந்து முன்னாடி பண்ணுறதை விட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், நான் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு ஒரு இந்த உடம்பு வச்சுட்டு எப்படி போடுறதுன்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது நான் வந்து போடுறது என்ன தப்பு இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போடலாம் அப்படின்னு சொல்லி என் மனநிலை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் வந்து அறிமுகம் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் வந்துச்சா? வாய்ப்பு வந்தது. ஒரு ருத்ரன், ஒரு லாரன்ஸ் சாரோட மூவியில் ஒரு சின்ன காமெடி ரோல் அது பண்ணியிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்னொரு ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிமுக்கு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. அந்த மாதிரி அப்போ கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரெயிட்டா பிக் ஸ்கிரீன் தான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்து நான் ஒரு வில்லியா ஒரு கேரக்டர் பண்ணணும் தான். அதுதான் என்னோட சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆம்பிஷன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா இப்போ ஆடிஷன் பண்றவங்கள நாங்க இப்போ ஓகே நான் தான் டைரக்டர், நீங்க வந்துட்டு என்ன வில்லத்தனமா வந்து பயங்கரமா மிரட்டுறீங்க நீலாம்பரி மாதிரி. ஓகே ரெடியா? ஏய் என்ன நானும் போனா போது பேசினா அமைதியா எடுத்துடலான்னு பார்த்தா நீ ரொம்ப ஆடினே இருக்க. என்கிட்ட இருக்கிற ஆளுங்க உன்னை தட்டி செதுக்கிடுவாங்க, பாக்குறியா? அம்மா விட்டுருங்கம்மா, கை உறைஞ்சிருக்க போலயே. டைரக்டர் சார், இதுக்கு மேல ஒரு வில்லி வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை, பெஸ்ட் வில்லியா இவங்களுக்கு அவார்டே கொடுத்துடலாம், ஒரு சான்ஸ் வந்து பார்த்து கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு நான் வந்து என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன பாட்டில்ஸ் அது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் நிறைய பீர் பாட்டில் இருக்கு, ப்ரீசர் பாட்டில் இருக்கு, ஓல்டு மாங் இருக்கு. அதுக்காக நீங்கள் நான் குடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, பயன்படுத்தவில்லை, தாங்கள் பயன்படுத்தவில்லை. இதில் பழைய கடையில் இருந்து இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து புடுங்கப்பட்டது, அந்த மாதிரி வாங்கி டெக்கரேட் பண்ணதுதான். கிட்டத்தட்ட அந்த லாக்டவுன்ல மட்டும் 55 டிராயிங்ஸ் வரைஞ்சேன். ஓ மை காட். அதுக்குன்னு ஒரு பிளேட்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணி வரைஞ்சது. ஸோ அது அப்படியே பாட்டில் ஆர்ட் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அது இது வரைக்கும் ஸ்டில் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு ஷார்ட் டெம்பர் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது அந்த ஒரு அந்த பீஸ்ஃபுல்னஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிராயிங் நான் பார்க்க முடியும். அது வந்து பாப்பா அவர் ஹஸ்பண்ட், இது நான் பென்சில் டிராயிங் பண்ணது தான். அது பெர்ஃபெக்டாக இருக்கா எனக்கு தெரியாது, பட் ஆனால் அதுதான் என்னோட மாஸ்டர் பீஸ். இன்னொன்று எங்கள் அம்மாவே எனக்கு ஒரு கேட்டு ஒரு அம்மன் வரைஞ்சி கொடுன்னாங்க. அதை நான் வரைஞ்சி கொடுத்தா அது எங்கள் அம்மா எங்கள் பூஜை அறையில் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னோட இன்னொரு மாஸ்டர் பீஸ். சூப்பர் சூப்பர். அதாவது வந்து நிறைய திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களை பார்க்கும் போது எனக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது, கண்டிப்பாக பார்க்குற பெண்களுக்கும் இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஜர்னிஸ். சீக்கிரமாக அவங்களோட படங்களை தேட்டரில் பார்த்து நானும் ரசிக்கணும், அதுக்கு ஒரு இன்டர்வியூ உங்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இதனால எனக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லா ஹஸ்பண்டும் உங்கள் ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு என் ஹஸ்பண்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி எல்லா ஒய்ஃபும் அவங்களோட இன்ஃபீரியாரிட்டிலாம் விட்டுட்டு வெளியில் வந்து ஷைன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. யார் அது? தியானிக்கா 4 புள்ள பெத்தேன், அதில் 4வது புள்ள நரகாசுரனா வந்து நிற்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai.
டேய் எங்களுக்கே இந்த கேஸ் தண்ணி காட்டுதுடா. நீ தனியா போய் என்ன பண்ணுவ? அவன் முன்னாடி போய் நான் நிப்பேன், அழிப்பேன்.